தினமொரு வசனம். பிரசங்கி 11வது அதிகாரம் வசனம் 4-5. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். தோல்விகளினால் ஏற்படும் மன கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் பெறாத யாரும் வெற்றிகளினால் வரும் நீண்ட கால மனமகிழ்ச்சியை காண முடியாது. விஞ்ஞான துறையானாலும் சரி, தொழில் துறையானாலும் சரி, அரசியல் துறையானாலும் சரி, இன்று மாபெரும் வெற்றியாளர்களாக நிற்கும் பலர் பலவித தோல்விகளின் 3 கசப்புகளை கண்டவர்களே ஆகும். தேவனை விசுவாசித்து அவருடைய வழிகளில் நடக்கின்றவர்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் உண்டு. ஆயினும் அவர்களுக்கு வருவது எல்லாம் வெற்றியே. தோல்வி எதுவும் அங்கு இல்லை என்று கூற முடியாது. ஒரே அடியாக நம்மை தேவன் வெற்றியின் உயர்நிலைகளுக்கு கொண்டு செல்ல முடியும். ஆயினும் சில தோல்விகளின் பாதையில் நடந்து வெற்றிகளை காணும் முறையை அவர் ஆதரிக்கின்றார். தோல்விகள் வாயிலாக பாடங்கள் கற்றுக்கொண்டு தான் வெற்றிகளை எட்ட வேண்டும் என்பதும் ஒரு தேவ விதியாக உள்ளது. ஆபிரகாமுக்கும் தோல்விகள் உண்டு, யோசேப்பிற்கும் தோல்விகள் உண்டு, தாவீதுக்கும் தோல்விகள் உண்டு. பல வேதாகம மனிதர்கள் தோல்விகள் பல கடந்துதான் வெற்றிகளை கண்டார்கள். வில்லியம் கேரி இந்தியாவிற்கு வந்த மிஷனரிகளில் மிகப்பெரிய சாதனையாளர் என்றும் வெற்றியாளர் என்றும் கூற முடியும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பல தோல்விகளின் கசப்புகளை அனுபவத்திதான் வெற்றி கனிகளை பறித்தார். அவருடைய இல்லற வாழ்வில் பல சோதனைகள் இருந்தன. அவருடைய முயற்சிகள் பல துவக்கத்தில் மன வேதனையை கொடுத்தது. ஆயினும் அவருடைய குறிக்கோள் வலிமையாக இருந்ததால் தோல்விகள் தந்த வேதனைகளை தாங்கிக் கொண்டே வெற்றியின் சிகரங்களை தொட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் கூட நாம் தோல்விகளையும் பின்னடைவுகளையும் சந்திக்க நேரிடும். ஆனால் அவைகள் நிரந்தரங்கள் அல்ல. அடுத்து பெறப்போகும் வெற்றிகளுக்கு அவசியமான சில நல்ல பாடங்களை அவைகள் கற்றுத்தந்துள்ளன. தோற்றுவிட்டோம், பின்தங்கிவிட்டோம் என்றே சிந்தித்து துவளாமல், ஏன் தோற்றோமோ, எவைகளால் தோற்கிறோம் என்பவைகளை சிந்தித்து தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். அங்கே வெற்றிகள் நிச்சயம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல இக்கட்டான தோல்வியான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் அவைகளை வெற்றிகளாக மாற்றும் என் தேவனுக்கு நன்றி. ஆமேன்.